வணக்கம். பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராமில் குரூப் ப்ளே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். பட் அது இப்போ யாரும் ஜாயின் பண்ண முடியாது. அது நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போ நம்ம பெருசாக அதை யாரையும் ஜாயின் பண்ணுறது இல்லை. ஒரு டோர்னமெண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும். இனிஷியலாக ஓரளவுக்கு லாபம் கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு கூட ப்ளே பண்ணுவோம். அடுத்து வின் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். ஸோ அப்படி இருக்கும். இடையில வர்றவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜாயின் பண்ணுறது இல்லை. அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் மேபி நம்ம பண்ணினா மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நேற்று நம்ம கேப்டன்சி ஆப்ஷனில் லிட்டில், சிராஜ் இந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 2 பிளேயர் தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனில் கேப்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூகிச்சிருந்தோம். ஸோ பிச்சு போட்டு மற்றவங்க சொல்கிறதுக்கும் நம்ம குரூப் பிளேயில் யூஸ் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நேற்று இருந்த அந்த ட்ராக் பேஸ் பண்ணி போடுங்க, ட்ராக்கை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிச்சு போட்டுங்கிறது அந்த ட்ராக்கை பொறுத்து நீங்கள் யூகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ சிராஜ் லிட்டில் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த கிரவுண்டு க்ரீன் சாயிலோடு இருந்துச்சு. கண்டிப்பாக ஸ்விங் பவுலர்ஸ்க்கு எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ ஸ்விங் பவுலர் ஸோ அது வேரியேஷனில் எந்த டைப்பில் போட்டாலும் ஸ்விங் பவுலருக்கான எபிலிட்டி இருக்கும். ஸோ மேலே போட்டு ஸ்விங் பண்ணுறது ஒரு ரகம். ஸோ கொஞ்சம் வெளியே போட்டு ஸ்விங் பண்ணுறது கண்டிப்பாக வெளியே தான் இருந்துச்சு அந்த க்ரீன் சாயில். ஸோ ஸ்லாட்டுக்கு முன்னாடி க்ரீன் சாயில் இல்லை. அதுதான் மேலே போடுற பவுலருக்கு ஹெல்ப் வரும். ஸோ அதனால தான் சிராஜை காட்டிலும் லிட்டில் நேற்று சைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிச்சு தன்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். நம்ம கொடுக்குற வீடியோவே உங்களுடைய புரிதல் தன்மையை அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வைக்க தான் நான் வீடியோ போடுறேன் ஒழிய இந்த மேட்ச்சில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஏன்னா நேற்று மேட்ச்சில் லிட்டில் இல்லை. நான் வீடியோ போடும்போது லிட்டில் இல்லை. ஸோ லிட்டில் மறுபடி தான் வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கேப்டனாக யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா அந்த பிச்சுக்கு சூட்டபுளாக பாரு. ஸோ இதில் கண்டிப்பாக இவருக்கான எஃபெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ட்ராக்கு பிச்சு கூட கிடையாது. சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு அப்படின்னு எடுத்திங்கன்னா நல்ல ஹை ஸ்கோர் வருங்கிறதா உங்களுக்கு அமைப்பாக தெரியும். பட் அன்னைக்கு கொடுத்த ட்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை யூகிக்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐபிஎல்லோட 53வது மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சிஎஸ்கே இடையில் ஹிமாச்சல் பிரதேஷ் தர்மசாலாவில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இங்கே அதிகமான மேட்ச் நடந்துறதால இதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டோட்டலாக டொமஸ்டிக் மேட்சஸ் 9 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6ம் பேட்டிங் செகண்ட் 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிஃபரபிள் இருந்திருக்குது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179. ஸோ நல்ல ஸ்கோர் தான் இங்கே வந்திருக்கு ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ இந்த ஹிமாச்சல பிரதேஷ் தர்மசாலாவை பற்றி இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காற்றின் வேகம் அதாவது சீதோசன நிலையும் இங்கே முக்கியமாக இருக்குது. சீதோசன நிலை அப்படின்னா அன்னைக்கான ப்ரோட்காஸ்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நல்லா காற்று அடிக்கிற மாதிரி இருந்தால் நிறைய உயரமான மலைப்பகுதி காற்று அடிக்கிற மாதிரி விண்டு கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது கடல் தண்ணிக்கும் நம்ம ஆற்று தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே லேசாக இருக்கும். கடல் தண்ணியில் நீங்கள் ஆழம் போகணும் அப்படின்னு நீந்துறவங்களாக இருந்தால் ஆழம் போகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுபோல் தான் இங்கே காற்றின் திக்னஸ் சில நேரங்களில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விண்டு கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ராட்காஸ்ட் எப்படி இருக்குது, விண்டு கண்டிஷன், ப்ராட்காஸ்ட்டு, காற்று அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா பால் ஏர்லேயே மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் தான். ஸோ அது சில நேரங்களில் ரன்னையும் கொடுக்கும். கரெக்டான லென்த்தை பிடிச்சி கரெக்டான விதத்தில் போடுறவங்களுக்கு இதில் ப்ராக்டிஸ் உள்ளவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் அதிகமாக பவுல் பண்ணியிருக்கிற பவுலர்ஸ் அதில் ப்ராக்டிஸ் ஆகிருக்கிற பவுலர்ஸு கொஞ்சம் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்குறது பெட்டர் தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கோரிங் பேட்டர்ன் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா 150 பிலோவாக 2 முறை மட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த
இந்த ஏரில் மூவ் ஆகிற அந்த கண்டிஷன்னால் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 150 to 69 இது வரைக்கும் ஸ்கோர் வரல. 170 to 89 வரைக்கும் 4 முறை வந்திருக்கு. 190 எபோவாக 3 முறை வந்திருக்கு. ஸோ இங்கே அதிகமாக ஹை ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கே பவுலர் சரியாக அது யூகிக்க முடியல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியான முறையில் பேட்டர்ஸ் அடிக்கிறதும் கஷ்டம்தான். கேட்ச் இங்கே பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்ச் பிடிக்கிறது, கேட்ச் நிறையா மிஸ் ஆகிறது, இந்த விஷயங்கள்லாம் ஹிமாச்சல் பிரதேசில் மேட்ச் நடக்கும்போது நடந்திருக்கு. அந்த கண்டிஷன் பாலை ஏர்லேயே மூவ் பண்ணுது அப்படிங்கும்போது கேட்ச் பிடிக்கும்போது ஹைட் போய் வர்ற கேட்ச் கூட ஓகே. ஃப்ளாட் கேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், கரெக்டான இடத்துல கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இது லைட்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயமெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை வச்சு டீமு மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கஷ்டம் இல்லையா? ஆனால் ஒருவேளை பிச்சு பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான பவுலர்ஸை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் எடுத்து போகணும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரி சிராஜும் லிட்டிலும் கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும்னு எப்படி எடுத்தோமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம கிரெடிட் பேஸ்லேயும் இந்த அமைப்புலேயும் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச்சை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்சு நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இந்த டீமில் இருந்தும் ரசில் நரேன் வந்துட்டாங்க, அந்த டீமில் இருந்தும் சூரியகுமார் பும்ரா வந்துட்டாங்க. ஸோ 9 கிரெடிட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் டாமினேட் பண்ணி அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையோடு சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சில மேட்சஸ் அப்போனன்ட் டீமில் இருந்தும் வரும், பட் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 மேட்சஸ்க்கு ஒரு தடவை பக்காவாக உட்காரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. நேற்று மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு. கோலி, டிப்ளசி 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்காங்க. அந்த விஷயத்தையும் ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டாரு அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் சரியாக எடுத்துக்க முடியல, புரிய முடியல அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம சரியாக எடுத்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, இது மூலிமா ஒரு வின்னிங் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ நாளாக தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம். இந்த வீடியோ போட்டு தான் இது பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. உடனே யூடியூப்பில் வருமானம் வர்றதுக்கு தானே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். சரி, அப்படியே எடுத்துக்குங்க. ஒரு வீடியோவை இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் இதுக்கோட வேல்யூ, அதுக்கப்புறம் இதை எவனும் பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் நாளைக்கு உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கான வேல்யூ எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் மனசாட்சிப்படி நியாயமாக பேசணும். சரிங்களா? இதே ஒரு காமெடி கண்டென்ட்டோ வேறு ஏதாவது கண்டென்ட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே, கதை பேச விரும்பலை. கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தவறான கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அல்லது இது ஒத்து வராதரான்னு விட்டுட்டு போகணும். இதில் 2 ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இங்கே இது மாதிரி அதை இதையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேளை கெடுக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் கொடுக்கலாம். அது கெடாது. நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். சரிங்களா? எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கணும், மற்றவங்க கம்முன்னு போங்க புரியலினா. ஓகே, டென்ஷன் ஆக வேண்டாம், அடுத்தது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியே வின்னிங் டீமில் இருந்து அந்த 2 பிளேயர்ஸ் 9 கிரெடிட்டில் உள்ளே வந்திருந்தாங்க. இன்னொன்று தெளிவாக சொல்லியிருந்தோம், சரியா? 7 கிரெடிட்டில் பிளேயபிள் இருக்கும் அப்படின்னு. ஸோ சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லும்போது சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 7 கிரெடிட்டில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்றா கேப்டன் விசி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோ அல்லது அங்கே பிளேயர்ஸ் நிறையா வர விஷயமோ நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இருந்த எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க, சகாவை தவிர. ஸோ மொத்தம் 5 பேர், அதில் சகாவை தவிர எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கான வீடியோக்கு வருவோம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே. திரும்பவும் அதே தான். சென்னை ஒன் சைடாக ஜெயிக்குதுன்னா மட்டும் 2 பேரும் கொண்டு போகலாம், அல்லது ஒரு பிளேயரை கொண்டு போகலாம். லாஸ்ட் மேட்ச் சென்னை விளையாண்டப்போ இதே தான் நடந்தது. சென்னை தோத்துட்டாங்க, அப்போ ஒரு பிளேயர் வரலாம், இல்லை 2 பேர் கட்டாகலாம். இது காம்போ. இப்போ சென்னை தோக்குதுன்னா அதே தான், திரும்பவும் 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் உள்ளே வர மாதிரி இருக்கும், அல்லது 2 பேருமே கட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இது சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஒருவேளை சென்னை டாமினேட் பண்ணி ஜெயிச்சா 2 பேர் உள்ளே வரலாம், அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷர் பட்டேல். பத்திரினா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எம் ரஹ்மான் அன்அவைலபிள் அப்படின்னா பத்திரினா கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால்
ஸோ இது கொஞ்சம் செக் பண்ணுறது இன்னொரு 1 ஹவர் 2 ஹவருக்கு அப்புறம் கிரிக் விஸில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அவங்க கொடுத்துருக்குற ஸ்குவாடில் இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலை. இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஸோ அதர்வைஸ் இங்கே பவுலர் இல்லை. ஸோ இருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த பிச்சு ஒருவேளை சின்னதாக பவுலிங்க்கு எஃபெக்டிவ் பண்ணுன்னா பத்திரிகைக்கான வாய்ப்பு திரும்பி இருக்குது. ஆல்ரெடி ஸ்விங்கி ஆக்ஷன். ஸோ அதில் ஏர்லேயும் பால் மூவ் ஆகும்போது எஃபெக்டிவ் இருக்கலாம் அதிகமாக. பட் இதில் பயிற்சி இருக்கா, இங்கே அதிகமாக விளையாண்டுருக்காரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ அக்சசபிள் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ட்ராக்கு பேஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்லிட்டோம், பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து எடுத்து கேப்டன் போட்டுருக்கக்கூடாது. அங்கே ட்ராக் அப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் போடணும். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கேருந்து ஒருவேளை 9 கிரெடிட்டில் 2 பிளேயரும் வந்துட்டா இங்கே 1 ஆர் 2 பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். அல்லது 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயர் தான் வர்றாங்கன்னா இங்கே 2 ஆர் 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து திரும்பவும் 7 கிரெடிட்டு ப்ளஸ் 6.5 கிரெடிட் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு 7 கிரெடிட்டை பார்ப்போம். மொயின் அலி பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற கேட்டகரி. இன்றைக்கும் 7 கிரெடிட் தான். இன்றைக்கி மேட்ச்சுக்குமே 7 கிரெடிட்டில் கொஞ்சம் வேல்யூபிள் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இதில் என்னென்னா தொடர்ச்சியாக ஒரே இடத்துல வருமா பிளேயர்ஸ் அதிகமாக வர விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. அது ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. ஸோ ஆன் டைம் செக் பண்ணணும், பிளேயர்ஸ் ஏதாவது மாறுறாங்களா அப்படி என்னென்னு பார்க்கணும். பட் இருந்தால் கூட ஒரு மினிமம் ஒரு 3 பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 2-3 பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் கேப்டன் ரேஞ்சுக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி மேட்ச்சுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மேட்ச்சே நல்லா இதே கிரெடிட்டில் இப்போ தொடர்ச்சியாக ஒரே இடத்துல நடக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் 7 கிரெடிட்டில் நடக்கிறது ரொம்ப ரேரு. பட் பிளேயர்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து 6.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. 6.5 பிலோ ஜே சர்மா, ஏ சர்மா, சமீர் ரிஸ்வி எடுத்திருக்கோம். மேபி பிளேயிங் லெவனில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஹெச் பிரார், கிளேசன். ஓகே, 5 பிளேயர் இருக்காங்க. இதில் ரிஸ்வி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 பிளேயர். கன்ஃபார்மாக ஒரு பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ராக்கை பேஸ் பண்ணி மேட்ச் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை யோசித்து நீங்கள் இதில் பிக் பண்ணுறது பெஸ்ட்டு தான். கிளேசனும் பத்திரினா போல் அந்த டைப் ஆஃப் ஒரு பவுலர் தான். ஸோ ஒரு வேளை நான் நேற்று க்ரீன் சாயிலில் வெளியே எஃபெக்டிவ் வெளியே, அதாவது ஸ்லாட்டுக்கும் வெளியே ஷார்ட் பிச் பால் போடுற அந்த இடத்துல க்ரீன் சாயில் இருக்கும்போது எப்படி இவர் விக்கெட் எடுத்தாரோ லிட்டில், அதுபோல் அந்த ட்ராக் என்ன பேஸ் பண்ணுதோ அதை பொறுத்து நீங்கள் இவரை யூஸ் பண்ணலாம். கிளாசனும் ஷார்ட் பிச் பால் டெலிவரிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுற பவுலர் தான். மேலே போடுறத விட கொஞ்சம் வெளியே இருந்து உள்ளே போடுற ஆட்களாக இருப்பார். ஸோ அதை பத்திரினா அப்படியே ஆப்போசிட்டு மேலே போடு விக்கெட் எடுக்க பார்க்குறாரு. ஸோ இது யாருக்கான அமைப்பு இருக்குதோ அவங்ககிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். இந்த கேட்டகரியிலிருந்து மினிமம் ஒரு பிளேயராவது வர வாய்ப்பு இருக்கும். ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே. பர்சன்டேஜில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகமாக லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் உள்ளே வந்திருந்தாங்க. திரும்பவும் அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளேயரோட அமைப்பும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸைட்டாக கால்குலேஷன் வைக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வரும்போது அந்த கால்குலேஷன் வைக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக டீமை பிக் பண்ண பாருங்கள். அதில் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 5 பிளேயர் இருக்காங்க. மினிமம் ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் கெய்க்வாட், தூபே, மேபி சென்னை வின் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுறது பெட்டரான ரிசல்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் 2 ஆர் 3 பிளேயர்ஸோட நிறுத்த பாருங்கள். அதுக்குள்ளே தான் அமைப்பு இருக்கும். சரிங்களா? அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஹர்ஷர் பட்டேல், ஏ சிங், பத்ரினா, சசாந்த் சிங். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் 3, இதில் 2, 3 அப்படின்னா 5 பிளேயர் இருந்து 6 பிளேயர் மட்டும்தான் இது வரைக்கும் இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் அமைப்பில் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். இதுலேயும் பத்திரினா மேபி திரும்பவும் மேட்ச்சுக்கு இல்லை அப்படின்னா
கம்பல்சரி 5க்குள்ள தான் ட்ரீம் டீம் என்டர் ஆக வாய்ப்பு இருக்கும் 50 எபோவில். இதையும் கொஸ்டினாக கேட்பீங்க. ஆன் டைமில் மற்றவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக உள்ளே வந்தால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இருக்கிற எடுத்துக்காட்டின பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னா தான் இந்த ரிசல்ட். ஓகே. அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல டேரி மிச்சல், ரீலி ரோசோ, ரஹானி, பீசிங், ரபடா, ஹெச்பிரார், கிளேசன். ஸோ ஒரு 7 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பிளேயர்ஸ் கம்பல்சரி அதிகமான பிளேயர்ஸ் இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது. 3லிருந்து 4 பிளேயருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே சொன்னது தான். ஸோ பேட்டிங் ஆர்டரில் மிச்சல், ரஹானேயில் திரும்பவும் ஒரு பிளேயர் வர வாய்ப்பு உண்டு. ரீலி ரோஸோ இவங்க யோசிக்கலாம். இங்கே எப்படியும் ஒரு பிளேயர் கம்பல்சரி பேட்டிங்கில் இந்த 3 பேர்த்தில் ஒரு பிளேயர் எடுக்கணும். பவுலிங்கில் கம்பல்சரி இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் எடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல 2 பிளேயராக வர சான்சஸ் அதிகம், பவுலிங்லேயோ அல்லது பேட்டிங்லேயோ. ஸோ அது ட்ராக்கை பேஸ் பண்ணி யூகிச்சுக்குங்க. ஸோ அடுத்து 0 to 25ல் தோனி, ஜெயசர்மா, சமீர் ரிஸ்வி, ஏ சர்மா, மொயின் அலி, தீபக் சஹர், ராகுல் சஹர், சர்துல் தாகூர். ஸோ ஒரு 8 பிளேயர் இருக்காங்க. இங்கே மினிமம் ஒரு 2லிருந்து 3 பிளேயர். இதில் ரிஸ்வி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 7 பேர் இருப்பாங்க. ஸோ அப்பவும் ஒரு 3 பிளேயர் தான். ஸோ அப்போ காம்போ 0 to 25ல் ஒரு 3 பேரும், 25 to 50ல் ஒரு 3 பேர் 6 பேரும், ஹைபிக்கில் ஒரு 5 பேர். இது ஒரு வாய்ப்பு. அல்லது ஹைபிக்கில் 4ஆக குறைஞ்சிட்டு இதில் இருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் எச்சா வர்றதுக்கு ஏதாவது ஒரு கேட்டகரியிலேருந்து எச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இதுலேயும் பவுலிங் பேஸில் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பேட்டிங் பேஸில் இந்த 4 பேர் பார்த்துங்க, தோனி, ஜெயசர்மா, ஏ சர்மா. ஸோ ரிஸ்வி கணக்கில் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பிளேயர் வரக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் 2 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் கூட இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்கும். ரிஸ்க்கு தான், பட் சான்சஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டாப் கேப்டன், டாப் விசி பார்த்தலாம். லாஸ்ட் மேட்ச்சே கேட்டிருந்தீங்க, அதுக்கான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம விசியை மாற்றி சொல்லியிருந்தோம். ஸோ 2-3 பேர் தான் அதை நோட் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க யாரும் மெசேஜ் கூட பண்ணலை. சரி பரவாயில்ல, கமெண்ட் கூட பண்ணலை, சரி பரவாயில்ல. பட் அந்த இடம் நோட் பண்ணணும். கண்டிப்பாக யார் டாப் விசின்னு நம்ம சொல்கிறதையே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நம்ம சேனல் உங்களுடைய நாலேஜபிளை அதிகப்படுத்த மட்டுமே, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை கொடுக்க மட்டுமே. அதை யூகிக்கணும். நீங்களே செக் பண்ணி பார்க்குறது தான் பெட்ரு. ஆன் டைமில் விசி சேஞ்ச் ஆகும், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் செக் பண்ணால் தான் இங்கே ஓரளவுக்காவது ஜிஎல்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம மாற்றி சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, இவர் சாய் சுஸ்தன் தான் விசி அப்படின்ட்டு. ஓகே, அது மாதிரி நோட் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஓகே, இன்றைக்கான மேட்ச்சில் டாப் கேப்டன் கெய்க்வாட் தான். டாப் விசி நீங்களே செக் பண்ணுங்கள், சாம் கரன். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் பேட்டிங்கில் தான் கேப்டன் இருக்குது. லாஸ்ட் மேட்சும் பேட்டிங்கில் தான் கேப்டன், பேட்டிங்கில் தான் விசி. பட் கேப்டன் வந்த இடம் பவுலிங். ஸோ அதே போல் ஒரு அமைப்பு வரும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமானது, சென்னை மேட்ச் நடந்துகிட்ருக்கிற சீக்வன்ஸை மாற்றக்கூடிய மேட்சாக எப்போவுமே இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இன்றைக்கி மேட்ச்சில் ஏதாவது சீக்வன்ஸ் வந்து மாறலாம். கொஞ்சம் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன் தான். சரிங்களா? ஓகே, ஸோ இது நேற்று வரைக்கும் வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கான கேப்டன் பாசிபிலிட்டி திரும்பவும் பவுலிங் அல்லது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை சார்ந்து வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிச் ரிப்போர்ட் பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்குமானா, ஹிமாச்சல் பிரதேசில் முழுமையான பேட்டிங் ஃபேவர் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததில்லை. ஒருவேளை இருந்தால் நீங்கள் பேட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் டாப் பிக்கில் யூஸ் பண்ணணும். அதே இது பிபிகேஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி லோ பிக் கூட ட்ரை பண்ணலாம். பேட்டிங் பேஸில் யோசிக்கிறீங்க அப்படின்னா மட்டும், பேட்டிங் கேட்டகரியில் யோசிக்கிறீங்கன்னா அப்படின்னா இங்கே சசாந்த் சிங் கேப்டன் வர கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஸோ அப்படி. ஸோ அதை தாண்டி ரீலி ரோஸோ, ஏ சர்மா என்ன பொசிஷன் பேட்டிங் வர்றாருன்னு பார்த்துட்டு யூகிக்கலாம். இங்கே வந்து பீசிங்கும் பேட்டர் தான். ஸோ இந்த மாதிரி யோசித்து கேப்டன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, மீண்டும் 2வது மேட்ச்க்கான வீடியோ கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம மேட்ச் முடியணும், ஃப்ளோ மாறக்கூடிய மேட்ச்சு. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நாளைக்கான மேட்ச் வீடியோ கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.